ஹே மிஸ்டர், என்ன பழி வாங்குறதுக்கு தானே நீ இந்த மாமரத்துக்கு அடியில மேல பார்த்தே படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா வேடிக்கை பார்க்காம மேடத்துக்கு சேர போடியா? அதெல்லாம் நடக்காது. நடக்கலாம் வேணாம், சும்மா உட்காருமா. பிடிவாதம். அது எல்லாம் இந்த அனுப்பமா கிட்ட நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். அனுபமாவுக்கு லட்சியம் ஒண்ணு இருந்துச்சு. யாரெல்லாமோ பலிகாடாயிட்டாங்க. பாவம். நான் இல்லையா நீ? எனக்கு அந்த குற்ற உணர்ச்சிலாம் இல்ல. நீ இங்க வந்தது எனக்கு பெரிய ஹெல்ப் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் வேலையில ஜாயின் பண்ண போறேன். ஏர் ஹோஸ்டஸா. குட் பை. கோ. ஓ வெட்ட போறியா? இந்த மரத்தை வெட்டிட்டு இடத்த காலி பண்ணு. டேய் காலா. காலன் இல்ல லாலன். ஓ லாலன், லாலன் இங்க வா. ம். ம் ம் அந்த பொண்ணை நீ சைட் அடிக்கிறல்ல? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? வளர்ப்பு நாய் மாதிரி வாலாட்டிட்டே நடக்கிறியே, இந்த வேலைக்கார வேஷம் பார்த்தோன்னே நீ புரிஞ்சுச்சு. சொன்னதெல்லாம் சரிதான். ஆ? இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது அவன் பிவி ஆயிடுவா. பிவி நம்பர் 1. அவளோட ஆசைப்படி எங்களோட ஹனிமன் யூரோப் கண்ட்ரிஸ்ல தான். நாங்க பறக்க போறோம். அவ வேலைக்கு போயிட்டானா உன் கனவுல பறந்து போயிடும், மொத்தமா அழிஞ்சிரும். அதுக்கு தான் வானத்துல பூகம்பம் வராதுல்ல. பைலட்டுங்களோட கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாது தம்பி. சில பைலட்டுங்க அவளை ஃபிளைட்ட தூக்குற மாதிரியே தூக்கிடுவானுங்க, அப்புறம் கீழே வரவே மாட்டா. இவ வேற செம்ம பீஸ் இல்ல. அப்புறம் இதெல்லாம் வானத்திலேயே நடக்கிறதுனால ஒரு ஈக்காக்கு கூட தெரியாது. அப்புறம் அவ யாருக்கோ பிவி நம்பர் 1, நீ முட்டாள் நம்பர் 1.